கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1538க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகிற பொழுது சிலர் நன்மை செய்து வாழுகிறார்கள், சிலர் தீமை செய்து வாழுகிறார்கள். தீமை செய்து வாழுகிறவர்களுக்கு தீமை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இன்பமாய் கூட இருக்கலாம். நன்மை செய்து வாழுகிற பொழுது கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவருடைய வருகையிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தக்கதாகத்தான் நியாய தீர்ப்பு அமையும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ எப்படி வாழுகிறாய் என்பதற்குத்தான் நியாய தீர்ப்பு. இன்றைக்கு அநேகர் கடைசி நிமிடத்திலே கர்த்தரிடத்தில் வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நீ வாழுகிற பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, பாவத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பார். தேவன் நியாய தீர்ப்பிலே உனக்கு மகிமையான காரியங்களை தருவார். தீமையை விட்டு விலகுங்கள். தீமை ஒரு நாளும் பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாது. நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற பொழுது நன்மை செய்கிறவர்களாய் வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மனிதன் நன்மையும் செய்கிறான், தீமையும் செய்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து விடுகிறான். நன்மை செய்கிறவர்கள் ஒருவேளை கஷ்டப்படலாம், தீமை செய்கிறவர்கள் சந்தோஷம் கூட படலாம். ஆனால் நியாய தீர்ப்பிலே 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவர். நன்மை செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான காரியங்களும், தீமை செய்தவர்களுக்கு துக்ககரமான காரியங்களும் நியாய தீர்ப்பிலே வெளிப்படும். எனவே நன்மை செய் மகனே, நன்மை செய் மகளே. இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் வாழ்ந்தாரோ அதே போல நன்மை செய்து வாழுங்கள். நியாய தீர்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.